السلام عليكم ورحمة الله وبركاته. ما نام رسول الله صلى الله عليه وسلم قبل العشاء ولا سهر بعدها. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன்பு தூங்க மாட்டார்கள், இஷாவுக்கு பிறகு தூங்கி விடுவார்கள், தூங்காமல் இருக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சுன்னத்தான வழிமுறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், இஷாவுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க மாட்டார்கள், இஷாவுக்கு பிறகு தூங்கி விடுவார்கள். இதுதான் நபியுடைய சுன்னத்தா இருக்கின்றது. இஷாவுக்கு பிறகு எந்த அளவுக்கு நாம் இரவு நேரத்திலே மிக சீக்கிரமாக தூங்குகின்றோமோ அது உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்கும். இன்னும் ஹதீஸிலே சொல்லப்பட்ட விஷயம், இஷாவுக்கு பிறகு துனியாவுடைய பேச்சுகளை பேசி கொண்டிருப்பது மக்ரூ என்பதாகவும் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, நாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இஷாவுக்கு பிறகு மிக விரைவாக தூங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த இஷாவுக்கு பிறகு தூங்கக்கூடிய பழக்கம் பெரும்பாலும் விடுபட்ட காரணத்தினால் இந்த உலகத்திலே புது விதமான நோய்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். மிக குறைந்த வயதிலே மனிதன் பலகீனமாக கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், இஷாவுக்கு பிறகு மிக விரைவாக தூங்காதன் காரணமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நோக்கத்திலே இஷாவுக்கு பிறகு மிக விரைவாக தூங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துங்கள். தாங்களும் அமல் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் எத்தி வையுங்கள். இதை அமல் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி வையுங்கள். தன்னுடைய வீடுகளிலும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் இந்த விஷயத்தை எத்தி வையுங்கள். அல்லாஹ் தபாரக் வ தஆலா சுன்னத்தான முறைப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வல்ல ரஹ்மான் கிருபை செய்திருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.